ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ரவா லட்டு வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சீக்கிரமாக கெஸ்ட்டு வந்தால் கூட செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ரவை ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. அது ஒரு 3 கப்பு வந்தது. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்புலேயே சர்க்கரையும் எடுக்கணும். இப்போ அந்த ரவையை 3 கப்பு ரவையை ஒரு வாணலியில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. அந்த ரவை நல்லா சூடாகணும். கையில் தொட்டால் நல்லா சுருக்கன்னு சூடாக இருக்கணும். அந்த அளவு நல்லா வறுத்துக்கணும். அப்படி வறுத்தா தான் நமக்கு ரவை அதுலேயே ஒரு பாதி அளவு ரவை நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், சூடாகிடுச்சு நல்லா. அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ அடுத்தது இன்னொரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் நல்லா உடச்சி, தேவைப்பட்டால் நீங்கள் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டேங்க. அதே வடைச்சட்டியில் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் துருவலை 1 கப் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். அது அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா தேங்காயை நல்லா வறுத்து அதை எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் அதை சேர்த்துக்குங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இந்த ரவா உருண்டை ஒரு 5 நாள் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்கறதுனால ஒரு 4-5 நாள் நல்லாயிருக்கும். சாஃப்ட் வரும். அப்படியே ரவை ஊற நல்லா சாஃப்ட் வரும். இப்போ சர்க்கரை ஒரு கடிகனமான பாத்திரத்தில் சர்க்கரை அதே எதில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு 1/2 கிலோ அளவு இருக்கும். சர்க்கரை 3 கப்பு அதாவது 1:1 ரவையும் சர்க்கரையும் 1:1 அளவு எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். தண்ணி 1 கப்பு அளவு தண்ணி அந்த சர்க்கரையில் சேர்த்து அடுப்பில் வச்சு நம்ம நல்லா முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரையலைன்னா அது நல்லா இருக்காது. அதனால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம சர்க்கரையை அடுப்பில் வைக்கணுங்க. இப்போ ஏலக்காய் ஒரு 8 இல்லை 10 ஏலக்காவை மிக்சியில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு. சரிங்களா? அப்புறமா இப்போ அந்த பாகுப்பதை கைவிடாமல் கலக்கணும். நான் ஏலக்காய் பாருங்கள், ஏலக்காய் முன்னையே பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை கூட. அதை இதில் இப்போ பாகு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பாகுபதங்கிறது ஒரு கம்பி பதம் வரைக்கும் வரணும். அப்போ அதாவது இப்படி எடுத்து போடுறப்போ கடைசி சொட்டு திக்காக வரும். ஒரு கம்பி பதம் இப்போ எடுத்து போடுறப்போ கடைசி சொட்டு திக்காக விழும். அந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காயை சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவை ஃபஸ்ட்டு சேர்த்து கிளறிட்டு முந்திரியும் கூடவே இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு இப்போ முந்திரி தேங்காய் ரெண்டும் வறுத்து அப்புறமா கடைசியாக ரவை சேர்த்துக்கணும். வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ரவை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மேலே மெதுவாக தூவி சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறலாம். பாருங்கள், சரியாக போயிடும். அந்த பாகுக்கும் ரவைக்கும் கரெக்டாக போயிடும். இப்போ நெய் நமக்கு தேவையான அளவு நெய் இதில் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நான் ஒரு 50 கிராம் நெய் சேர்த்தேன் இதுக்கு. பாருங்க, ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரவை வறுத்ததுனால அதுலேயே ஓரளவு நமக்கு ரவை வெந்திருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவை கலவையை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா அது அப்படியே அந்த பாத்திரத்துலேயே அப்படியே பிடிச்சிக்கும். அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. அதனால் நான் அதை எடுத்து பாருங்கள், இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா கிளறி உருண்டை நமக்கு தேவையான சைஸில் உருண்டை அப்படியே சின்ன கட்டி அந்த மாதிரி இருந்தால் அதை உடச்சி அப்படியே கொஞ்சம் இளஞ்சூட்டாக இருக்கிறப்பவே நம்ம பிடிச்சிடணும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப பிடிக்க முடியாது. இளஞ்சூட்லேயே அப்படியே சூடாக பிடிச்சிக்கணும். அப்படி நம்ம கடைசியாகிறப்போ உங்களால் பிடிக்க வரலைன்னா லைட்டாக காய்ச்சின பாலை தொட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு ஒரு சின்ன சைஸு லட்டு. இந்த சைஸில் ஒரு 50 லட்டு நமக்கு கிடைச்சிதுங்க.
நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. விஜய் ஷோவுக்கு சப்ஸ்கிரைப்